கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் ஏசாயாவுடைய புஸ்தகம் 48:15. ஏசாயா 48:15 வாசி. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அவன் வழி வாய்க்கும். தேவன் வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்முடைய அருமையான ஆண்டவராக இயேசுப்பா அவன் வழி வாய்க்கும். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் அவனுடைய சித்தத்தை செய்வான், கல்தேரின் மேல் அவன் புயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வேதம் சொல்லுது. அவன் வழி வாய்க்கும். இப்போ ஆண்டோடைய கிருபையினாலே அவன் வழி வாய்க்கும். ஏசாயா 53:10 வாசிக்கும் போது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். தேவன் வாய்க்க பண்ணுவார். எந்தெந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 விஷயத்தை அப்படி ரொம்ப சுருக்கமாக பார்த்துலாம். ஆதியாகமம் 39:3 வாசித்தால், ஆதியாகமம் 39:3 வாசித்தால் வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நீங்க அதில் கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பையும் ஏறக்குறை எனக்கு இங்கே அந்த வேத பகுதியை அந்த தூதுக்காக எடுத்த போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிங்க. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எத்தனை வயசு இருக்கும் நீ நினைக்கிறீங்க யோசேப்புக்கு? எத்தனை வயசு இருக்கும்? 17 வயதில் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஏறக்குறை ஒரு 18 வயசுக்குள்ளதான் என்ன செய்திருக்கோம், இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு மேல அவர் எங்க இருந்திருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார். 18 வயதுல அவ்வளவு ஒரு பொறுப்புக்குள்ள ஒரு ஆய் மாற்றப்பட்டிருக்கார் பாருங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய எல்லா செயல்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவனுக்கு இருந்திருக்கு. அவன் செய்யறது எல்லாமே ஓகேயா தான் இருந்திருக்கு. அந்த வீட்டில் ஒரு அடிமையா தான் போனான். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா எஜமானுக்கு அடுத்த இடத்துல வந்துட்டான். எஜமானுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கான்னா யாரு? யோசேப்பு. இப்போ நம்முடைய லைஃப்ல நமக்கு செய்வதெல்லாம் வாக்கி நம்ம போற இடங்கள் எல்லாம் நம்ம கையிட்டு செய்யற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். வேலை ஸ்தலத்திலையும் சரி. 30 வயசுல பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் கர்த்தனாய், பார்வோனுடைய குடும்பத்துக்கு ஒரு தகப்பனாய் மாற்று. எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் பாருங்க, வாக்கிய பண்ணுகிறார் பாருங்க. சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்து ஏறக்குறை 37 வயதுல 37 வயது முடிஞ்சு 38 வயசு ஆரம்பிக்கும் போது தேசத்துல பஞ்சம். அவன் செய்வதெல்லாம் வாக்கியங்கிற பாருங்க. 18 வயசுல ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஒரு எஜமானுக்கு அடுத்தது ஒரு பெரிய அதிகாரியுடைய வீட்டில் மொத்த பொறுப்பும் எடுத்து அழகா செய்து முடிக்கிற விதத்தில் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்றார். வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கும் போது முதல்ல எந்த விஷயத்துல? எழுத்தின்படியான நம்முடைய வேலைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம செய்யற காரியங்களை வாய்க்க பண்ணார். ஒரு சமையலா இருந்தா கூட அதுல ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வாய்க்க பண்ணும். 37 வயதுல 38 வயசுன்னு வைப்பா, 37 வயது 7 வருஷம் செழிப்பு முடிஞ்சு 38 வயசு 39 வயசுலாம் காலி சாக்கோடு வருகிறவளெல்லாம் நிரப்பி அனுப்புறார். பண்டக சாலைகளை கட்டி கடற்கரை மணலை போல தானியத்தை செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் ஆசீர்வாதம். வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்பட. இரண்டாவதாக ஆதியாகமம் 24:40 வாசித்துட்டு நான் 56 வாசித்தா. ஆதியாகமம் 24:40 வாசித்துட்டு 56 வாசித்தா. வாசிங்க.
அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். 56 வாசியா. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி. பிரயாணத்தை வாய்க்க இங்க என்ன, ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போகிற காரியத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணினான். அப்போ பெற்றோருக்கு இது ஒரு குடும்பத்துல திருமண வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதற்கு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுது. முகம் பார்க்கல, ஈசாக்கு முகம் ரெபேக்காளுக்கு முகத்தை பார்க்கற, ரெபேக்காள் ஈசாக்குன்ற முகத்தை என்ன செய்யல, பார்க்கல. ஈசாக்கும் ரெபேக்காளுக்கு முகத்தை பார்க்கல, ரெபேக்காலும் ஈசாக்கு முகத்தை என்ன செய்யல, பார்க்கல. கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாட்டாலும் ரெண்டு பேரும் இந்த பூமியில் வாழ்ந்ததில் அந்த காலத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற பிரமாணத்தில் ரொம்ப உத்தமமாக வாழ்ந்தது ஈசாக்கு ரெபேக்காள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். அப்போ கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணத்துக்குரியவங்களுக்கு திருமணத்துக்குரிய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் வாய்க்க பண்ணும்போது அந்த இடம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் திருமண வயதுக்கு வந்தவர்கள், சபையிலும் திருமண வயதுக்கு வந்தவர்கள், இந்த வார்த்தையை கேட்கிற குடும்பங்களையும் திருமண வயதுக்கு வந்தவர்களுக்கு திருமணத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். மூன்றாவது வாசிக்கும் போது 2 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தார். 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. 2 நாளாம் 14ஆம் அதிகாரம் 5-6 வாசித்தா அமைதி, இளைப்பாறுதல் அப்படிப்பட்டதான ஒரு நிலவரத்தில் இருக்கு. வாசிங்க. யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு என்ன வாய்க்க பண்ணினார் அப்படின்னா, ராஜ்யபாரத்தின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனுடைய ராஜ்யபாரம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டது போல அவனுடைய அலங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைப்பாறுதலை நாம அமைதியாக இருந்துச்சு, அமெரிக்கையாக இருந்துச்சு. இப்போ மூன்றாவது கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆசாவின் நாட்களிலே அங்கே காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண, ராஜ்யபாரம் ஒரு அமைதியாக சமாதானமாக இருக்கு. அப்போ மூன்றாவது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக சத்துருக்களின் அனுபவம் இல்லாமல் இளைப்பாறுதலாக வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எவ்வளோதான் பிரயாசப்பட்டு சில குடும்பத்தில் சண்டை தீராது, பிரச்சனை ஓயாது, சமாதானமாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. ஆசாவின் நாட்களில் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யபாரத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். தேசம் கொஞ்சம் அமைதியெலாம் இருக்குது. அலங்கங்களை கட்டினார்கள் அப்படின்னு இருக்கும். அலங்கம் கட்டப்படுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கங்கள் கட்டப்படுகிற இடத்துல சத்துருக்களுக்கு நீங்களாக்கப்பட்டு ஒரு அனுபவத்தில் பார்த்தா ராஜ்யபாரம் ஒரு அமைதியா சமாதானமா இருக்கு. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் கிருபையாய் சமாதானமா சந்தோஷமா இளைப்பாறுதலாய் ஆறுதலாய் வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சண்டை, பிரச்சனை, மன கஷ்டம், வருத்தங்கள், கசப்பு, வைராக்கியம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடிக்கு தேவனால சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதலா ஜீவிக்கிற விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதி. 4 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5-8 வாசித்தா வாசியா. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர்
உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. உசியா ராஜா இவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா காரியங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ணார். எதனால, எப்படி, எந்த காரியம்னா சத்துருக்களை ஜெயிக்கிற விதத்தில் உள்ள காரியத்தை வாக்கியம் பண்றான். சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு ராஜ்யபாரத்தின் அனுபவத்தில் கர்த்தர் காரியங்களை வாக்கியம் பண்ணுறான். அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். சத்துருக்களை ஜெயித்து ரொம்ப அருமையான விதத்தில் ராஜ்யபாரம் பண்ண வைக்கிறார். இப்போ நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களின் போராட்டங்கள், சோதனைகள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு இதுவாய் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாக்கியம் பண்ணுகிறார். பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக பெரிய யுத்தங்கள் மாதிரி சில சத்துருக்களின் போராட்டங்கள் இருக்குது. ஊழியர்களுக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாய், தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக. இந்த ராத்திரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கம் பெரிய பியாயா வந்து சிலரை வந்து பிடிச்சிட்டு நிற்கும். ஒன்றும் செய்ய முடியாது. போனா போகவா போகுது, தூக்கம் போனா பேரவா போகுது. யோசித்து பாருங்க. நம்ம ஆட்களை விட்டா போதும், இன்னொரு 10 நிமிஷத்தில் 3வது வானத்தில் போய் இருப்பாங்க. இறக்கி கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்ம தான் போக முடியும். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ள ஆக்கப்பட்டாங்கன்னு சொல்லி போக முடியும். இப்படி சிலருடைய லைஃப்பில் ஒரு தூக்கத்தை வெளியே வரட்டுறதே ரொம்ப கஷ்டம். சிலருக்கு தூக்கம் வராது, அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். தூக்கம் வராதவங்களுக்கு தான் தூக்கத்துக்கு அருமை தெரியும். தூங்குறவங்களுக்கு தூக்கத்துக்கு அருமை என்ன செய்யாது, தெரியாது. தூக்கம் வராதவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இதில் சிலர் சொல்லுவாங்க, தூக்கமே வரலை, தூக்கமே வரலை. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் கண் தட்டி மொழி கேட்கும்போது தூங்கி முழிச்சிடுறாங்க. தூக்கமாக வருது, தெய்வ சமூகத்தில் தூக்கமாக வருது. படுத்தா தூக்கமே வரல. சத்துருக்களை ஜெயிக்கிற அனுபவத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு காரியத்தை வாக்கிய பண்ணுறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்கிறார். 2 நாளாக 32 29-30 வாசித்தால், 2 நாளாக 32 29-30 வாசித்தால் வாசிங்க. அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்வதெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்ததெல்லாம் என்ன செய்துச்சு? வாய்த்தது. எசேக்கியா செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணான். திரளான ஆஸ்திகளாம். அவனுக்கு ஆஸ்திகள் நிறைய இருந்துச்சு. அவனுக்கு கொஞ்சம்லாம் ஆஸ்தின்னு சொல்ல முடியாது, நிறைய ஆஸ்திகள் இருந்ததாட்டு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற. இப்போ கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறார். எழுத்தின்படியான நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதை நம்ம எனக்கு என்ன செய்ய முடியாது, இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவர் கிருபையாய் நல்ல ஆசீர்வாதங்களை தரும். அந்த ஆசீர்வாதங்கள் தரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் பணம், பொருள், சொத்து, சுகம் கிடைக்கும் போது ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. அதில் 31வது வசனம் அதுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்குது. ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வாசிங்க. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார். ஆமா, இந்த ஆஸ்திகள் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படி கைவிட்டாங்க அப்படின்னு சொன்னா 25வது வசனம் இருக்கு. இது எதுக்கு சொல்லணும்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பேசிட்டு போறது மட்டும் இல்ல, அந்த ஆசீர்வாதம் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். வாசிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. பாத்தீங்களா? மனமேட்டிமை. பணம், பொருள், சொத்தெல்லாம் கர்த்தர் தருவார், வாக்கிய பண்ணுவார். ஆஸ்திகள்லாம் வரும். மனமேட்டிமை ஆயிடக்கூடாது. நம்ம அளவாக வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பொதுவாக நமக்கு கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். நம்முடைய வருமானங்களில் நமக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். தரும்போது மனமேட்டிமையெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வந்தால் கர்த்தர் கைவிட்டுருவார். கர்த்தர் வாக்கிய பண்ணார், அதே இடத்துல தான், அதே அதிகாரத்தில் தான் கைவிட்டார்னு என்ன செய்திருக்கு, அதே அதிகாரத்தில் தான் கடும் கோபமானார்னு என்ன செய்திருக்கு, சொல்ல இருக்கு. தேவன் செய்த உபகாரத்தை மறந்துட்டாங்க. தேவன் செய்த உபகாரத்தை என்ன செய்துட்டார், மறந்துட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதங்கள் வந்த உடனே இப்படி தான், நன்றியும் இருக்காது, என்ன இருக்காது, தேவனுக்கு முன்பாக மறந்துடுவாங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே இது என்ன செய்தாங்க, திருப்தியான பின்பு தேவனை மறந்தார்கள்.
யசூரன் கொளுத்து போய் உதைத்தான். அப்போ அஞ்சாவது தேவன் நமக்கு வாக்கிய பண்ணுவார். எழுத்தின்படியான சில நன்மைகள் எல்லாம் நிறைய தருவாங்க, இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. தரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் எழுத்தின்படியான நன்மைகள் தருவார்னு பேசிட்டு போனால் நல்லா இருக்காது. தருகிற தேவன் நன்றியோடு இருக்கிறத எதிர்பார்க்குறாங்க. உபகாரத்தை மறந்து மனமேட்டிமையான போது கோவப்பட்டார், தேவன் கைவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால பொதுவாக கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சாவதாக நமக்கு என்ன செய்வாங்க? பணம், பொருள், சொத்து, சுகம், ஆசீர்வாதங்களை தருவாங்க. இன்னொரு விதத்தில் சொன்னால் எசேக்கியாவுக்கு 15 வருஷம் என்ன செய்தார் ஆண்டவர் இயேசுப்பா? கூட்டி கொடுத்தாங்க, நல்ல சுகத்தையும் கொடுத்தாங்க. ஆறாவதாக சங்கீதம் 1:3 வாசிக்கும் போது, சங்கீதம் 1:3 வாசிக்கும் போது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமா, இங்க ஸ்பிரிச்சுவலா கனி கொடுக்கிற மரமாய் தெய்வீகமான சுபாவங்களுடையவளாய் கர்த்தர் நம்மை வாய்க்க பண்ணுகிறார். நம்முடைய லைஃப்ல நம்ம தாழ்மை, அன்பு, சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதலோடு, சுகபல ஆரோக்கியத்தோடு, ஆவிக்குரிய நல்ல கனிகள் கொடுக்கிறவளாக, நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவளாக, சகிப்புத்தன்மை உள்ளவளாக, தெய்வீகமான சுபாவம் உள்ளவளாக, அவன் நீர்ப்பாய்ச்சல் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல். ஆமா, கர்த்தர் வாக்கிய பண்ணு, அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நல்ல சுபாவமா தாழ்மையா வாழணும் நீ நினைச்சா அது போலவே வாழ வச்சிருவாங்க. ஏசப்பாவை போல நல்ல குணத்தோடு வாழணும்னு நினைச்சா ஏசப்பாவை போல நல்ல குணம் உள்ளவளாய் வாழ வச்சிருவாங்க. அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். கர்த்தருடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி இப்படி ஆலோசனை நிறைவேற்றுவாராக. அப்படி ஆறாவதாக ஆண்டவருடைய கிருபையினால தெய்வீகமான ஆவிக்குரிய பிரகாரமான நல்ல கனி கொடுக்கிறவர்களாக, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நல்ல தெய்வீகமான சுபாவங்கள் கனிகள் உள்ளவளாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 7, கர்த்தர் நம்மை வாக்கிய பண்ணுவார். தேவன் வாக்கிய பண்ணுவார். எதை வாக்கிய பண்ணுவார்? யோசுவாவுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம், இல்ல யோசுவாவுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தார். யோசுவா 11:23 வாசிங்க. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமை. யோசுவா 21:43-45 வாசிக்கும் போது, யோசுவாவுடைய புஸ்தகம் 21:43-45 வாசிக்கும் போது வாசிங்க. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யோசுவாவுடைய நாட்களில் கானானின் அனுபவத்தை, பாலந்தேன் ஓடுகிற கானான், இது நமக்கு பரலோகத்தை கர்த்தர் தருவார் என்பதற்கு வாய்க்க பண்ணுவார். அப்படி எடுக்கும். பரம எருசலேம் சீயோனின் அனுபவத்தில் எழுத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் என்ன செய்தாங்க? கொடுத்தார், வாய்க்க பண்ணினார். வாக்குத்தத்தம் ஒரு வார்த்தையும் தவறாம். நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாக நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. யோசுவா பங்கிட்டு கொடுத்தான். நமக்கும் அப்படிப்பட்ட விதத்தில் நமக்கு ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரியவர்களாக. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். அப்ப இப்படி ஆண்டவர் நமக்கு வாக்கிய பண்ணுவார். 7ஆவதாக எதை வாக்கிய பண்ணுவாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவனின் அனுபவத்தில் இயேசுவோடு இருக்கிற காரியத்தை வாக்கிய பண்ணுவாங்க. காரியம் வாக்கிறதுக்கு 3 விஷயம். 1, 2 நாளாகவும் 26:5 வாசிக்கும் போது தேவனை தேடணும். 2 நாளாகவும் 26:5 இருக்கு. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். தேவனை நல்லா தேடணும். தெய்வ சமூகத்துக்கு போகணும், நல்லா ஜெபிக்கணும். தேவனை தேடுறவங்களுக்கு காரியம் என்ன செய்யும்? வாக்கியம். சரியா? 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கும் போது அந்த விக்கிரக கோயில் அதெல்லாம் உடைச்சி எடுத்து போட்டான், மேடைகள் எல்லாம் தகர்த்து. வாசியா.
யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக போதும், விக்கிரகங்கள் மேடைகள் எல்லாம் அகற்றினான். நமக்குள்ள இருக்கிற மேட்டிமைகள், இந்த மேடைகள் என்கெல்லாம் சுயத்தை காட்டும். விக்கிரகங்கள் தேவனை நேசிக்கிறதற்கு மாறா எதை நேசிச்சாலும் விக்கிரம் தான். பொருளாசை என்ன விக்கிர ஆராதனை, ஆண்டோடைய அன்புக்கு மேல இருக்கு, இதெல்லாம் அகற்றணும். அகற்றினால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணுவார். மேடைகள் எல்லாம் அகற்றணும். நான் என்னங்கிற சுயம், ஆணவ அகம்பாவத்தின் அனுபவம் எல்லாம் மாறணும். கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுவதற்கு ரெண்டாவது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆணவ அகம்பாவங்கள் எல்லாம் மாறணும். விக்கிரகங்களின் அனுபவத்தில் உள்ள இயேசுப்பாவுடைய அன்புக்கு மேல எது இருந்தாலும் அது விக்கிரகம் தான். மூன்றாவது, யோசுவாவுடைய புஸ்தகம் 1 வசனத்தின் அடிப்படையில், யோசுவாவுடைய புஸ்தகம் 1:8 அடிப்படையில் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். வழி வாய்க்க பண்ணப்படுறது இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும், இந்த வேத வசனத்தின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேத தியானம் ரொம்ப முக்கியம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டென்று எழுதியிருக்க முடிய வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் உண்டு. நல்லா வேதத்தை வாசித்து தியானிக்கிற அனுபவம் இருக்கணும். உன் வாயை விட்டு வேத வசனம் என்ன செய்யக்கூடாது, பிரியாதிருப்பதாக. எப்பவும் நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்னைக்கு நமக்கு இப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை விட்டு மாறவே கூடாது. வசனத்தை வாசித்து தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற ரொம்ப பெரிய நல்ல வார்த்தை என்னன்னா, ஏசாயா 54:17 வாசிக்கும் போது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணுவார், ஆனால் நமக்கு விரோதமான எதையும் வாக்கிய பண்ணாமல் பண்ணி விடுவார். அல்லேலூயா. ஏசாயா 54:17 வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஆமா, கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாக்கிய பண்ணுவார். நமக்கு விரோதமா இருக்கிறதெல்லாம் வாக்கிய பண்ண ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்துக்காய் நிறைவேறுதலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம்.